அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் இந்த பகல் வேளையிலே உங்கள் நடுவில் நின்று தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆமாம், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனந்த பரவசத்தையும் சந்தோஷத்தையும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்பவைகளை கூறிக்கொள்வதிலே நான் மிகுந்த அமீன் சோத்திரம் உத்தரவாதமுள்ள மகனாய் உற்சாகமாய் காணப்படுகிறேன். ஆகையினாலே நீங்கள் வேதாகமத்திலே இன்றைக்கு ஒரு வேத பகுதியை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் என்னோடு ஜெபத்தோடு கூட ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். 51ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51 அவைகளில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். போதும். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனுக்கு என்ன செய்வாரா? ஆறுதல் செய்வார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தம்மை நாடுவோர், தேடுவோர், தமக்காக ஓடுவோர் எப்பொழுதும் எப்படி வாழணும்? ஆறுதலாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆனந்தமாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதாகவே அவர் விருப்பம் கொள்ளுவார். அல்லேலூயா. ஆமாம், தம்மை மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், நாடுவோர், தம்மை தேடுவோர், தமக்காக ஓடுவோர் ஆறுதல் அடைந்து ஆறுதலாய் ஆமீன் சோத்திரம் வாழ வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, அவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அல்லேலூயா. பொதுவாகவே சீயோன் என்று சொன்னால் தேவ நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா. ஆமா, சீயோன் பட்டணம் என்று சொல்லுகிறாங்க, நகரம் என்று சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், பட்டணம், நகரம், சோத்திரம் என்றெல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்க அந்த நகரத்தாருக்கு, பட்டணத்தாருக்கு அவர் என்ன செய்கிறாரா? ஆறுதல் செய்கிறாரா? அல்லேலூயா. ஆனால் அந்த ஆறுதலை ஆமீன் சோத்திரம் செய்கிற தேவனுடைய வழிமுறைகளை, விதிமுறைகளை ஆமீன் கையாளுவோருக்கு அந்த ஆறுதலை ஆமீன் சோத்திரம் செய்கிறாராம். வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் கை ஆளுகிறவர்களுக்கு அந்த ஆறுதலை செய்கிறார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமா, தோத்திரம். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே சில விதிமுறைகளும் அமீன் சோத்திரம் என்ன செய்கிறது? அமீன் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் கையாளுகிற பொழுது அந்த நகரத்தாருக்கு அல்லது அந்த பட்டணத்தாருக்கு செய்த அதே ஆறுதலை அவரை சார்ந்திருப்போர் அனைவருக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவைகளை சற்று நாம் உற்று கவனிக்க போகிறோம். ஆவியானவருடைய ஆலோசனைகளை நாம் உற்று கவனிக்க போகிறோம். இதில் சொல்லுகிறாரு, அமீன் சோத்திரம் ஆறுதல் செய்கிற தேவன். ஏன் அமீன் சோத்திரம் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார்? சீயோன் என்பது அமீன் ஒரு பெரிய பட்டணம், பெரிய ஒரு நகரம். அந்த நகரத்திலே அமீன் மகாராஜா அந்த இடத்திலே தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன், என்ன பொறுப்பு? ஆமாம், நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை உங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற வகையிலே, நீங்கள் அறிந்து கொள்ளுகிற வகையிலே, நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற வகையில் தான் சில அரசியல் தலைவர்களை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்த ஆண்டவரால் உந்தப்படுகிறேன். பொதுவாகவே ஒரு வார்டு மெம்பர் அல்லது கவுன்சிலர் அப்புறம் பிரசிடென்ட் இருப்பார்கள் என்று சொன்னா அவங்க இருக்கிற ஏரியாவை கண்டிப்பா முக்கியத்துவப்படுத்துவாங்க. அல்லேலூயா. முக்கியத்துவப்படுத்துவாங்க. ஆமென். ஏன்னா அங்க யார் இருக்கா? வார்டு மெம்பர் இருக்கிறாங்க, கவுன்சிலர் இருக்கிறாங்க. சொல்லுங்க, அடுத்து யார் இருக்கிறா? பிரசிடென்ட் இருக்கிறாங்க. அவங்க ஏரியாவையாவது என்ன செய்வாங்க?
ஆமா, சரிவர சூப்பராக வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு சாதாரண வார்டு மெம்பர் இருக்கக்கூடிய இருப்பிடத்தினுடைய சுற்றுப்புற நிலைகள் ஆக்டிவாக இருக்குமானால், ஒரு கவுன்சிலர் வாழுகிற வசிக்கிற பகுதியினுடைய எல்கை சுற்றுப்புறங்கள் சுகாதாரமாக இருக்க சோத்திரம் அவர் முயற்சிப்பார் என்று சொன்னால், அல்லேலூயா. ஒரு பிரசிடென்ட் வசிக்கிற அந்த பிளேஸ் அல்லது சுற்றுப்புறத்தை அவர் சோத்திரம் ஆக்டிவாக வைத்திருக்க விரும்புவாரானால், அல்லேலூயா சொல்லுங்களேன். மகாராஜா தங்கி அரசாளுகிற சொல்லுங்க நகரம் எப்படி இருக்கணும்? அப்பா எப்படி இருக்கணும்? சூப்பரா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, அநேகருடைய இல்லத்தில் நீங்க போனீங்கன்னா சோத்திரம் வீட்டிலிருந்து பொருட்கள் வரைக்கும் அலங்கோலமாக கிடக்கும். அல்லேலூயா. வீட்டு வாசப்படியிலிருந்து, முற்றத்திலிருந்து வாசப்படி தொடங்கி ஃபஸ்ட்டு கால், அப்புறம் சொல்லுங்க ஆமாம் செகண்ட் ஹாலு, பெட்ரூம்பு, கிச்சனு, லெட்டின் பாத்ரூம்பு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோத்திரம் அலங்கோலமாக கிடக்கும். ஆமாம். அல்லேலூயா. கடந்த நாட்கள் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் வருகிறது, யாரிடத்துலையோ இங்கே அறிமுகமானவங்க தான் வந்தாங்க. அவங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிற பொழுது ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி பெருக்குமாறு எடுத்தேன். தோத்திரம். அப்போ அவங்க வியர்ப்படைந்தார்கள். ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் அவர்களுக்குள் எழுந்தது. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி நான் உந்தப்படுகிற பொழுது சுத்தம் பண்ணுகிற பெருக்குமாறை எடுத்த உடனே அவங்க பயந்தாங்க. அல்லேலூயா. புரிஞ்சிருச்சா புரியலையா? நம்ம வீட்டிற்கு யாராயிலும் ஒருவர் வந்த உடனே என்ன எடுப்போம்? வாரியல் எடுப்போம். வந்து நிற்கிறவன் அரண்டு போவான். அம்மா விளக்கமரலாம் எடுக்கிறாங்க. தோத்திரம். ஆனால் அதெல்லாம் மாறி, அந்த நிலைகளெல்லாம் மாறி இப்போ நியூவாக வாழ்க்கை வாழுகிறவர்கள், இந்த காலத்தின் மனுக்குலத்தின் ஜனங்கள் வாழுகிறவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க அந்த வார்த்தையை? ஆமாம், பார்த்தீங்களா, சுத்தமாக வச்சுக்கிடத்தான். நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. நாங்கள் கொஞ்சம் ஒற்றை கிட்ட அடித்து வீட்டெல்லாம் பெருக்கி துணிமணிகள் அங்கங்கே அலங்கோலமாக கிடக்கிறதெல்லாம் சீர் செய்து நாங்கள் என்ன செய்வோம்? ஆயத்தமாய் சுத்தமாக இருப்போமே. அதனால் நீங்கள் சொல்லிட்டு என்ன செய்யுங்க, எதுனாலும் ஆமாம் இன்ஃபார்ம் பண்ணுங்க, தகவல் கொடுங்க. அதான் உங்கள் கைகளில் மொபைல் இருக்குதுல்ல, அந்த மொபைலால் ஒரு சொல்லுங்க, மொபைலால் ஒரு கால் பண்ணுங்க, முன்னெச்சரிக்கையாக எங்களுக்கு ஆமாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்று தங்களுடைய இருப்பிடத்தை என்னாலும் சரி செய்ய முடியாதவர்கள், இயலாதவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லத்தை திறந்தாச்சுன்னா அலங்கோலம், பெட்ரூம்பை திறந்தாச்சுன்னா அலங்கோலம். பேர் ஊரெல்லாம் இதில் சொல்ல முடியாது. பொதுவாகவே காமனா சோத்திரம் எல்லாருடைய கூடாரங்களிலும் ஒரு சில பகுதிகள் அலங்கோலமாகவே இருக்கும். அந்த ரூமை மட்டும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, திறந்து பார்த்திராதீங்கன்னு சொல்லுவாங்க. அலங்கோலமாக கிடக்கும். ஆமாம், பலர் சோத்திரம் பலரில் சிலர் வீட்டில் அப்படி இருக்கும். ஆனால் பலர் வீட்டில் எல்லா பகுதியும் அலங்கோலமாக கிடக்கும். அல்லேலூயா. அதில் தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, அதில் தான் உண்டு உறங்கி மகிழ்வாங்க. அல்லேலூயா தோத்திரம். ஆமாம், அதுதான் அவங்களுக்கு கிச்சன், அதுதான் பெட்ரூம்பு, அதுதான் சொல்லுங்க ஆமாம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஹால், எல்லாமே அதுதான். அந்த வீடு அப்படியாக இருக்கும். ஒரு தனிப்பட்ட நபர் வாழுகிற ஒரு வீட்டை கூட சுகாதாரமாய் வைக்க முடியாத மனிதர்களும் இருக்கிறார்கள் வாழ்ந்து. அல்லேலூயா. மனுக்குலத்தின் ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவைகளின் நடுவிலே ஒரு சிலர் எப்படி வாழுகிறாங்கன்னா ஜெகஜோதியாக வச்சிருப்பாங்க. ஜெகஜோதியாக வச்சு குடிசை வீடாகத்தான் இருக்கும். சாணம் போட்டு மொழுகி அந்த குடிசை வீட்டில் அங்கங்கே செல்ஃபு வச்சு ஒழுங்கும் கிரமமுமா அந்த வீட்டை துப்புரவாக நீட்னஸாக வைத்து உள்ளே போய் நின்ன உடனே நமக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்கும்.
கொஞ்சம் கூட அங்கே அமர்ந்திருந்து போகலாமே என்று விரும்பக்கூடிய அளவிற்கு அந்த இல்லத்தினுடைய நிலைகள், அந்த சுகாதாரத்தின் முறைகள் நம்மை கவர்ச்சிக்கும். அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? தோத்திரம், அல்லேலூயா, தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி இருக்க ஒரு வார்டு மெம்பர், அப்புறம் ஒரு கவுன்சிலர், அப்புறம் பேரூராட்சி மன்ற தலைவர் தாங்கள் இருக்கிற சுற்றுப்புறத்தின் பகுதியை எப்படி வைப்பாங்க? நல்ல நீட்னஸாக கவர்ச்சியாக வைப்பாங்க. அவர்களுக்கு மேல் அதிகாரிகள் விசிட் பண்ண வருகிற பொழுது இங்கே எப்படி இருக்கும்? ஜெகஜோதியாக இருக்கும். அல்லேலூயா. அழிந்து போகிற உலக பொறுப்பேற்று கொண்டிருக்கிற சில பொறுப்பாளர்கள், தலைவர்கள், சுற்றுப்புற சுகாதார நிலைகள் அவர்கள் வசிக்கிற காலங்களிலே ஜெகஜோதியாக இருக்குமானால் மகாராஜாவின் நகரம் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகாராஜா என்கிற ராஜாவினுடைய நகரமும் பட்டணமும் சோத்திரம் எப்படி இருக்குன்னா ஜெகஜோதியாக இருக்கும். இவைகளை பார்க்கிலும் அவைகள். ஆகினால் தான் சொல்றாரு, அந்த மகாராஜாவின் நகரத்திலும் பட்டணத்திலும் வாழுகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? ஆறுதல் பெற்றிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுதல் பெறுவார்கள். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். அவருடைய ஆறுதலை பட்டணத்தாரும் நகரத்தாரும் பெற்றிருப்பார்கள். அல்லேலூயா. அந்த ஆறுதலை பெற்றிருக்க கூடாத நிலைகள் சோத்திரம் காணப்படுகிறதினுடைய காரணம் என்னன்னா, சில விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் விட்டு விலகுகிறதினால். அல்லேலூயா சொல்லுங்களேன். விட்டு விலகுகிறதினால். இன்றைக்கு நீங்களும் நானும் சற்று அதை ஆழ்ந்து சிந்திக்க போகிறோம். கடந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், எருசலேமின் பாலான ஸ்தலங்களே அப்படின்னாரு. எருசலேம் என்பது தேவ ஆலயம். ஆலயத்திற்குள் பாலாக்கப்பட்டிருக்கிறது. எதனால்? அல்லேலூயா என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். பாலாக்கப்பட்ட அவர்கள் என்ன செய்யணுமா? முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுகிற பொழுது அந்த எருசலேமின் ஸ்தலம் அல்லேலூயா பரிசுத்தமாக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தர் சீயோனுக்கு என்ன செய்கிறாராம்? ஆறுதல் செய்வாருங்க. அவர் ஆறுதல் செய்யும்படிதான் சோத்திரம் சித்தம் கொண்டிருக்கிறார், விருப்பம் கொண்டிருக்கிறார், ஏக்கம் கொண்டிருக்கிறார். அந்த ஆறுதலை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாகில் சோத்திரம் சில வழிமுறைகளும் விதிமுறைகளையும் கையாள வேண்டும். ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு அப்புறம் இதே பிரசங்க வாக்கியத்தை வைத்து நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். வாசியுங்கள், என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி வேகமாக வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசியுங்கள். 6வது வசனம், உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியை அங்க சொல்றாரு நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல பழமையாய் போம், அதன் குடிகள் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. என் ரட்சிப்பு எப்படி இருக்குமா? என்றென்றைக்கும் இருக்கும். என்னுடைய நீதி என்ன செய்வதில்லை? அற்று போவதில்லை. அல்லேலூயா. ஆகினாலே சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்ய வேண்டுமானால் சீயோன் பூமியை ஏறெடுத்து பார்க்க கூடாதா? சீயோன் வாசிகளுடைய கண்கள் எல்லாம் பூமியை நோக்கியே பார்க்க கூடாது. அங்க முன்னாடி போய் உட்காரடா. எதை நோக்கி பார்க்க கூடாது? பூமியை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பூமியில் உள்ளவைகள்லாம் நம்ம நோக்கி பார்த்துட்டோம்னா எழும்பவே முடியாது. எழும்ப முடியுமா? ஆமாம், 10-30 வரைக்கும் எழும்ப முடியலை. படுக்கையில் இருந்து இல்லை, கூட்டத்தை நடத்துவதற்கு ஆயத்தமாக முடியவில்லை. அல்லேலூயா. மனதும் உள்ளமும் சரீரத்தின் அவயவங்களும் ஒரு சிப் டைமில் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தினது போல ஸ்டக்காய் நிற்கி 9:42 கருத்தாந்தரு பகுதியிலிருந்து ஒரு தொலைபேசி
அழைப்பு வந்தது 9:42. ஐயா நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. அழைச்சிட்டு வரவங்க எப்படி இருக்கிறாங்க? ஸ்டக்காக இருக்கு. என்ன இவ்வளோ லேட்டு? கூட்ட முடிவில் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த விவரங்களை எப்போ பகிர்ந்து கொள்ளுகிறேன்? கூட்டத்தின் முடிவில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இப்போ அதை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் பூமியை சீயோனின் வாசிகளாகிய நாங்கள் அல்லது நீங்களும் என்ன செய்யணும்? பூமியை நோக்கி பார்க்க கூடாதாம். பூமியில் உள்ளவைகளை நாம் நோக்கி பார்ப்போமானால் ஆறுதல் செய்கிறவரால் ஆறுதலை பெற முடியாதாம். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. பூமியை நோக்கியே பார்க்க கூடாதாம், வானத்தை நோக்கி பார்க்கணுமா. அல்லேலூயா. ஆகினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் பலவாறு சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். சொல்லுங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள். அப்புறம் அதில் முடிவே சொல்லுகிறது, அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லைங்க, போகவே இல்லை. ஏன் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகல? பூமியை நோக்கி பார்த்திருப்பார்களாகில் வெட்கப்பட்டு போயிருப்பாங்க. பூமியையும் பூமியில் உள்ளவர்களையும் பூமியில் வாழுகிறவர்களையும் நாம் நோக்கி பார்க்கிற காலங்களிலே கண்டிப்பாக வெட்கப்பட்டே போவோம். அல்லேலூயா. ஆமாம், வானத்தை நோக்கி பார்த்தவங்க வெட்கப்பட்டு போனதாகவே சரித்திர சான்றுகளில் இடம் பெறவே இல்லை. அவர்கள் அல்லேலூயா, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா. ஆமா, என் அன்பு தேவ பிள்ளைகளை, தீர்க்கமாக இந்த தீர்க்கன் சொல்லுகிறார், உங்கள் கண்களை எங்க இருங்க? வானத்திற்கு நேராக ஏறிடுங்கள். கீழே இருக்கிற பூமி என்ன செய்யாதீங்க, நோக்கி. அல்லேலூயா சொல்றார். பாருங்கள், வானம் புகையை போலவும் ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல பலசாய் போகும், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்பு ஒன்று மட்டும் என்ன செய்யாது? ஏங்க சொல்லுங்களேன், ஒளிந்தே போகாது. அல்லேலூயா. ஆமா, ஒளிந்தே போகாது. அதனால தான் சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆகினும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. வார்த்தைகள்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். வார்த்தை அப்படின்னா ஏ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏ அப்புறம் டபுள் சுடி போட்டு யா போட்டு சு போட்டிருப்பாங்க. இது எத்தனை எழுத்து சொல்லுங்க? எத்தனை எழுத்து? இயேசு எத்தனை எழுத்து? இயேசு எத்தனை எழுத்து? 3 எழுத்து வருது இல்லையா? அந்த சுழி போட்டு யானா போட்டு ஒரு எழுத்து, அது ஈ, அது ஒரு எழுத்து, சு ஒரு எழுத்து. இயேசுவுக்கு சொல்லுங்க 3 எழுத்துல முடிகிறது இயேசு. அல்லேலூயா. இந்த ஏ சு அப்படிங்கிறதுலையே புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளி கமா அது கூட என்ன செய்யாதான்? ஒளிந்து போகாதான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகினால் தான் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமி என்ன செய்யும்? ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, சோத்திரம், சீயோனுக்கு தேவன் ஆறுதல் செய்ய வேண்டுமானால் அல்லது சீயோன் தேவனிடத்திலிருந்து ஆறுதலை பெற வேண்டுமானால் அவர்கள் என்ன செய்யணுமா? கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கணும். பூமிக்குரியவைகள் அல்ல, வானத்திற்குரியவைகளையே நோக்கி பார்க்க வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளின் வழியாக ரட்சிப்பு உண்டாகுகிறது, ரட்சிப்பு உண்டாகுகிறது. வாழ்க்கையில் ஒரு மனிதன் சோத்திரம் எவைகளை பெற்றிருந்தாலும் இராவிட்டாலும் ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமா, மரித்து போன சோத்திரம் அருமையான திரு பாலச்சந்திரன் என்பவர், பி பாலச்சந்திரன் பரங்கிமலை ஸ்டேஷனில் அவர் பணியாற்றினார்.
எனக்கு திருமணமான காலங்களில் சோத்திரம் நான் பார்க்க குடும்பத்தில் உள்ள வளர்ந்து வருகிற கல்வி பாட சாலை ஒதுங்குகிற அனைத்து பிள்ளைகளையும் என் கண்காண சொல்லுவார், படிப்பு அவசியம், முக்கியம்ப்பா, நல்லா படிக்கணும், டேய் படிப்பு முக்கியம், படிப்பு உனக்கு உதவும், உனக்கு கை கொடுக்கும். அல்லேலூயா. என் கண்காண குடும்ப உறவினர்களுக்கு மட்டும் இல்லை, அறிமுகமானவர்களுக்கும் கூட கல்வி பாடசாலைகளுக்கு ஒதுங்குகிற அந்த வளர்ந்து வருகிற பிள்ளைகள் யாவருக்கும் அவர் கூறியுள்ளதை நான் கண்கொள்ளா காட்சியாய் கண்டேன். படிப்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது, அது உங்களுக்கு உதவும், அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த பூமியிலே ஒரு கல்வி சோத்திர ஆற்றல், விவேகம், ஞானம் எவ்வளவு முக்கிய வாய்ந்ததாக இருக்கிறதோ அதுபோல தேவன் சொல்லுகிறார் ரட்சிப்பு ரொம்ப முக்கிய வாய்ந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு ரொம்ப முக்கிய வாய்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இது எவைகளால் பெறுகிறார்களா? வேதம் சொல்லுகிறது, வேத வசனம், உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுங்கள். அல்லேலூயா. எங்க ஏறெடுங்க? ஆமா, பூமியையும் நீங்க நோக்கி பாருங்க. அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, தோத்திரம், ஆமா, ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல என்ன செய்கிறதாம்? ஒளிந்து போகும். பூமி வஸ்திரத்தை போல பழமையாய் போகும். சொல்லிட்டு சொல்றாரு, அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள், என் ரட்சிப்பு மட்டும் என்ன செய்யாது. அப்போ என்ன புரியுது உங்களுக்கு? ஆமா, ரட்சிப்பு ஒளிந்து போவதே இல்லை. அல்லேலூயா. ஆமா, அந்த ரட்சிப்பு தான் சோதரர் நமக்குள் இருக்கிற வழிமுறைகளும் விதிமுறைகளையும் ஏற்பதாக இருக்கிறது. ஆமா, பஹ்ரைன் போனோம் அப்படின்னா நம்ம எங்க போனோம்? முதலாவது எங்க போனோம்? பஹ்ரைன் போனோம் அப்படின்னா, ஃப்ளைட்டில் பறக்கணும்னா முதல் எங்க போகணும்? வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா சொல்லுங்க. அதுக்கு சில விதிமுறைகள் வழிமுறைகள் இருக்குது. நம்முடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாம் கொண்டு போய் என்ன செய்யணும்? பாஸ்போர்ட் சோதர ஆஃபீஸில் கொண்டு போய் அப்ளை பண்ணி, அப்புறம் குறிப்பிட்ட காலங்களில் என்ன வரும்? பாஸ்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் விசாவுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். விசா, அந்த விசா உங்களுடைய விருப்பத்திற்கும் மனதிற்கும் உணர்வுக்கு ஏற்ற நிலைகள் வருகிற வரையிலும் நீங்கள் காத்திருப்பீர்கள். அந்த விசா கிடைத்த உடனே நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் போவதற்கு முன்பதாக சில மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மெடிக்கல் செக்கப்பு, என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ எல்லாம் பரிசோதனை பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னது? எதற்கு அடையாளமாக கர்த்தர் சொல்கிறார்னா, சில விதிமுறைகளும் வழிமுறைகளையும் சோத்திர ஒத்து போகுமாய் ஆகில், நல்ல கவனிங்க, ஃப்ளைட்டில் என்ன செய்யலாம்? பயணிக்கலாம். வெளி மாநிலத்தில் போய் பணி செய்யலாம். அதற்கு தகுதி என்று தான் வழிமுறைகளும் விதிமுறைகளையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதுபோலதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை தேவனுடைய ஆறுதலை பெற வேண்டுமானால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா அவைகளெல்லாம் ஒளிந்து போகும், ஆனா இவைகள் என்ன செய்யாது? ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு பகுதிக்கு நேராக உங்களை அழைத்து சொல்லுகிற 8வது வசனத்தை வாசியுங்கள். பொட்டு பூச்சி அவர்களுடைய வஸ்திரத்தை என்ன செய்யுமா? அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டுமயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறுக்கு என்ன செய்யும்? இருக்கும். ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனை தொடங்கி அப்படியே பிரிந்து போகிறது கிடையாதுங்க. கண்டினியூவாக 151 அப்படிம்பாங்க. சொல்லுங்க சுமி, சொல்லு 151 சொல்லுங்க. சுஜி, சில்வியா சொல்லுங்க. தோத்திரம். அடுத்த வாரம் முடிஞ்சால் பின்னாடி ஒரு தலையான வைக்கிற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வரணும் அவளுக்கு.
குறுக்கு உளைச்சல் கடுமையாக வந்துடும் பிள்ளைகளுக்கு. தோத்திரம். அல்லேலூயா. 2-3 வயது குழந்தைகளுக்கு பேக் பெயின் அவ்வளோ வருது. அவள் அளவுக்கு தோத்திரம். ஒரு பர்னிச்சர் கடையில் ஒரு தலையணையை நம்ம அடுத்த வாரத்தில் வாங்கி கொண்டு வந்து பின்னாடி அந்த சேரோட கட்டி வச்சிடணும். தலையணையை இவள் அப்படி உட்கார வச்சிடணும். ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கா. அல்லேலூயா. ரட்சிப்பு ஒரு நபர் தொடங்கி முடிவடைகிறதல்ல, கண்டினியூவாக 1 அப்படின்னா நாம், அப்புறம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள். சொல்ல மாட்டேங்கீங்களே, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தொடருமா? அல்லேலூயா. எதற்கு ஆமென் அல்லேலூயா சொன்னீங்க? கரெக்டாக இருக்குங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திரும்பவும் அதே வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பொட்டு பூச்சி அவர்கள் வஸ்திரத்தை போல அரித்து, புழு அவர்கள் ஆட்டு மயிரை போல தின்னும், ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். ஆமா, 1 2 3ன்னு தலைமுறை தலைமுறையாக இருக்கும். தாத்தா பேர் என்ன பேர் தம்பி? நம்ம தாத்தா பேர் சொடலைமுத்து. அல்லேலூயா. சொடலைமுத்து அப்பா பேர் சிவபெருமாள், அப்படிதானே? சிவபெருமாளுக்கு மகன் ஜெயபாலு, ஜெயபாலுக்கு மகன் சிவின்குமார். இப்போ எத்தனாவது தலைமுறை? 4வது தலைமுறை. தப்பா சொல்லிட்டாங்க. சொடலமுத்து மகன் சிவபெருமாள், சிவபெருமாள் மகன் ஜெயபால், ஜெயபால் மகன் சிவின்குமார். அப்போ எத்தனாவது தலைமுறை வந்திருக்கு? சொடலமுத்து ரட்சிக்கப்பட்டிருந்தாரா? சிவபெருமாள் ரட்சிக்கப்பட்டிருந்தாரா? ஆனால் ஜெயபால் ரட்சிக்க இன்னைக்கு பட்டிருக்கிறாரு. சிவின் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா? படுவார். அல்லேலூயா. ஆமாம், ரட்சிப்புனா பிள்ளைகளுக்கு தெரியாத வயதில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்படின்ற கூடாது. அவங்க ரட்சிப்புனா என்னன்னே தெரியாது. அல்லேலூயா. ஞானஸ்தானம் என்னென்ன தெரியுமா? தெரியாது. ரட்சிப்பு என்பது, அல்லேலூயா, ஆமாம், கொஞ்சம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஏஜ் வருகிற பொழுது அதனுடைய விளக்கம் அவங்களுக்கு புரியும். அப்படி தானே இல்லையா? ஆமாம், ரட்சிப்பு அப்படிங்கிறது மீட்பு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. 4வது தலைமுறையை கண்டு அந்த ரட்சிப்பு என்ன செய்யுமா? 1 by 1 ஒன்னாக என்ன செய்யுமா? தொடருமா? அல்லேலூயா. தோத்திரம். எங்க அப்பாவுக்கு அப்பா ஒருவர் உண்டு. தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், பேரு நல்ல ஒரு அருமையான பேர் அவருக்கு. அல்லேலூயா. சவரி முத்து. என்ன முத்து? சவரி முத்து. பழைய பெயர் சங்கரலிங்கம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பெயர் சங்கரலிங்கம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எங்கள் தாத்தாவுக்கு சவரிமுத்து. சவரிமுத்து அப்படின்னா சவரியார் அப்படிம்பாங்க. எங்க சொல்லுவாங்க சவரியார்? கத்தோலிக்க திருச்சபையில் சொல்லுவாங்க சவரியார், இல்லையா? அதனால தாத்தாவுக்கு பேர் என்ன பேர்? சவரியார் பேரை வச்சு சவரிமுத்துன்னு வச்சுட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு பேர் உடனே எங்கள் தாத்தாவும் பாட்டியும் தவம் இருந்து சோத்திரம் அந்த அந்தோனியார் கோவிலிலே சென்று ஆகாரத்தை சமைத்து சிமெண்ட் தரையை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்து அதில் ஆகாரத்தை கொட்டி அதை என்ன செய்வாங்களாம்? சாப்பிட்ருக்குறாங்க பாட்டியம்மா. சாப்பிட்டு தவம் இருந்து அந்த சோத்திரம் சவரிமுத்து என்கிற தாத்தா சோத்திரம் அருமையான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அவருக்கு பெயர் அந்தோணிமுத்துன்னு பெயர் வச்சாங்க. அல்லேலூயா. என்ன முத்து? அந்தோணிமுத்து. அந்தோணிமுத்து. இப்போ அவர் பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவராய் இருந்து அவர் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவராய் மாறின பின்பு பீட்டர் என்று பெயர் மாற்றினார்கள். தாத்தாவுக்கு பேர் என்ன பேரு? பாப்பாமா கரெக்டாக கவனிக்கங்க, சொல்லுங்களேன். சங்கரலிங்கம் என்ற சவரிமுத்தும், அப்பாவுக்கு பெயர் அந்தோணிமுத்து என்ற பீட்டரும். அல்லேலூயா.
அப்புறம் அப்பாவுக்கு கடவுள் கொடுத்த பிள்ளைகளாகிய எங்கள் சோத்திரம் பெயர், இப்போ என்னுடைய பெயர் இம்மானுவேல் ராஜ். இப்போ என்னுடைய பிள்ளைகளுடைய பெயர் பிரவீன் ராஜ் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. 3வது சோத்திரம் 4வது தலைமுறை தொட்டாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தாத்தா ரட்சிக்கப்பட்டு, மகன் ரட்சிக்கப்பட்டு, மகனுக்கு மகன் ரட்சிக்கப்பட்டு, இப்போ மகனுடைய மகன் ரட்சிக்கப்படலை, ரட்சிப்பு அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாங்க. இப்போ 3வது தலைமுறையே என்னது தொட்டிருக்கு? இந்த ரட்சிப்பு பின் தொடர்ந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். என்னுடைய ரட்சிப்பு என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார். இருக்குன்னு சொல்றாரு. ஏன் அப்படி ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னா, அது நிலைத்திருக்கும், அது தலைமுறை தோறும் இருக்கும் என்று சொல்லுகிறார். நிலைத்திருக்கும். ஒருவரை ரட்சித்து, அவருடைய கற்பப்பிறப்பை ரட்சித்து, அதுக்கப்புறம் கற்பப்பிறப்பை ரட்சித்து அப்படியே போவாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு மறுவர் பின்வாங்கி போவாங்க. மறுவர் அவங்க கற்பப்பிறப்பு ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க கற்பப்பிறப்பு பின்வாங்கி போவாங்க. இப்படி நிறைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய ரட்சிப்பு தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த ரட்சிப்பு நிலைத்திருக்கும். ஒரு சிங்கிள் மனிதனுக்குள்ளும் அடுத்து சந்ததியாக அந்த ரட்சிப்பு நிலைத்திருப்பது நிமித்தம் இதுதான் சொல்றாரு, வழிமுறையும் விதிமுறையும் அப்படிங்கிறாரு. விதிமுறையை என்ன செய்யக்கூடாது? மீறிடக்கூடாது அப்படிம்பாங்க. வழிமுறையை நீங்க மீறி நடந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி நீங்கள் நடப்பீர்களானால் அதற்கு ஏற்ற சொல்லுங்க ஃபைன் கட்டணும், அதற்கு ஏற்ற தண்டனைகள் அனுபவிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒன்றன்பின் 15 அந்த ரட்சிப்பை தலைமுறைகள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது எதை பெற தகுதியை உடையவர்களாய் மாறுகிறார்கள் என்று சொன்னால், மகாராஜா சொல்லுங்க நகரத்தில் ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம்? ஆறுதலை பெறுவதற்கு தகுதிக்கு ஏதுவாக அது காணப்படுகிறதா. அல்லேலூயா. எவைகள்? அந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. இதுதான் வழி, விதி முறைகள். பிரதானமானது என்னது? ஒரு மனிதனுக்குள், கிறிஸ்தவனுக்குள் காணப்பட வேண்டியது ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமா. இன்னும் உங்களுக்கு இதனுடைய விளக்கம் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, வேதாகமத்தில் ஒரு மனிதன் குறித்து வேதம் சொல்லுகிறது. எரிகோ என்கிற ஒரு நல்ல சாலை இருக்குது. அண்ணா சாலை எப்படி இருக்கிறதோ, இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தோத்திரம் இன்ன ரத வீதி அப்படின்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 2வது தெரு. அல்லேலூயா. இது போல அண்ணா சாலை, எரிகோ போகிற சாலையிலே, வீதியிலே இயேசு என்கிற தேவகுமாரன் போகிறார் என்பதை முன்பதாகவே அறிந்த ஒரு நபர், அவர் காட்டில் இருக்கிற அத்திமரத்தில் ஓடோடி போய் என்ன செய்கிறாராம்? அத்திமரத்தில் ஏறுகிறாரு, உட்கார்ந்து கொள்ளுகிறாரு. அதில் நடந்த சம்பவம், ஏறின மாத்திரத்திலே அத்திமரத்தில் இருக்கிற கிளைகளாலும் இலைகளாலும் தன்னை பிறர் பார்க்கக்கூடாதபடி மறைத்து கொள்ளுகிறார். இப்ப யார் வருகிறா? எரிகோ வழியாக இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து என்பவர் வருகிற பொழுது அந்த காட்டில் இருக்கிற அத்திமரத்தின் அருகாமையில் வந்து நின்று அத்திமரத்தை அன்னார்ந்து பார்க்கிறார். அத்திமரத்தை அன்னார்ந்து பார்த்த இயேசு என்கிற தேவகுமாரன் பெயர் கூறி அழைக்கிறார். சகேயுவே அப்படிங்கிறாரு. சகேயுவே இறங்கி வா என்று சொல்லுகிறார். திரும்பவும் சகேவு என்ன நம்முடைய பெயரை கூறுகிறார் என்று சொல்லி வியப்படைகிறான், ஆச்சரியப்படுகிறான். நம்முடைய பெயர் எப்படி தெரியும்? முன்னு பின்னு அறியாதவர், தெரியாதவர், நம்ம பார்த்திருக்கவே மாட்டார், பழகவும் இல்லை, பேசவும் இல்லை, நம்மை அழைக்கிறாரே என்று சொல்லி வியற்படைகிறான், திகிலடைகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் சகேயுவே சீக்கிரம் இறங்கி வா. அல்லேலூயா. சற்று தாமதம் செய்து கொண்டிருக்கிறான். 3வது முறை சொல்லுகிறார், சகேயுவே சீக்கிரமா கீழே இறங்கி வா என்று சொன்னார். இறங்கி வான்னு சொன்னாரு, 2வது
சீக்கிரமாக இறங்கிவான்னு சொன்னார். மூன்றாவது சீக்கிரமாக கீழே இறங்கிவான்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சகைவே இறங்கி வா, அப்புறம் கீழே இறங்கி வா, அப்புறம் சீக்கிரமாக இறங்கி வா. உடனடியாக அவன் துரிதமாக இறங்கி வந்தான். இயேசு என்கிற தேவகுமாரனுக்கு முன்பதாக வந்து நின்றான். உடனே அவனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். ச்சே, என்ன அழகா இருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறான் இயேசு கிறிஸ்துவை. அநேகர் இயேசுவை சூழ்ந்திருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், பாவியாகிய இவனுடைய அழைப்பிற்கு செவி கொடுத்து இயேசு கிறிஸ்து அவனுடைய இல்லத்திற்கு போகிறாரே என்று ஆமீன் சோத்திரம் என்ன செய்தாங்க? ஆவேசம் அடைந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகைவின் வீட்டிற்கு போனார். வீட்டில் போய் நின்றாரு. நின்ற மாத்திரத்தில் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமின் குமாரனில் ஒருவனாயிருக்கிறான் என்று சொன்னார். முடிந்தவர்கள் கைதட்டுங்களேன். இன்று இந்த வீட்டிற்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்ததையா. இவனும் ஆபிரகாமின் குமாரனில் ஒருவனாயிருக்கிறான் என்று சொல்லத் தொடங்கினார். கூட இருக்கிற அநேகருக்கு எல்லாருக்கும் முறுமுறுப்பு, கோபம். சகைவு கொடூரமான ஒரு மனிதன். தோத்திரம், இவன் வீட்டில் வந்து ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டாரே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சொன்ன மாத்திரத்தில் அவனுக்குள் தேவ ரட்சிப்பு புலப்பட்டது, வெளிப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். புலப்பட்டது, வெளிப்பட்டதுங்க. உடனே ரியாக்ஷன். உடனடியாக சடன்லியாக சகைவு சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன்னு சொன்னான். கைகளை தட்டுங்களேன். ரட்சிப்புக்கு ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, நாளத்தனையாய் கொடுக்கிறேன். உடனடியாக சொல்றான், அநியாயமாய் வாங்கினது உண்டானால். மனசாட்சி குத்துகிறது. உடனடியாக சொல், நாளத்தனையாய் திரும்ப. நாளத்தனை அப்படின்னா 4 மடங்கு. 1 மடங்கல்ல, 2 மடங்கல்ல, 3 மடங்கல்ல, 4 மடங்கு நான் திரும்ப கொடுக்கிறேன். அநியாயமாய் வாங்கினது உண்டு, ஆனா அவன் சொல்றான் உண்டானால். அவனுக்கே மனசாட்சி குத்திருச்சு. 4 மடங்கா திரும்ப கொடுக்கிறேன். புரிஞ்சிருச்சா புரியலையா? ரட்சிப்பினுடைய ரியாக்ஷன் புரியுதா புரியலையா? ஆமா, நாளத்தனையா கொடுக்கிறையா. என் ஆஸ்திகளில் பாதி விட்டு பாதி என்ன செய்கிறேன்? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், தரித்திரர்களுக்கு கொடுக்கிறேன். ரட்சிப்பு எப்படி வெளிப்படுதுன்னு பார்த்தீங்களா? தோத்திரம். அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருங்க. ஆமா, ஒரு பக்தன் பாடுறாரு, வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. ஆளுகை செய்ய நோ நோ நோ, அடிமைப்படுத்த நோ நோ நோ. வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம் தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ என்னுடைய ஆஸ்தியை விற்று பாதி என்ன செய்கிறேன்? ஏழைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் கொடுக்கிறேன். ஏதாச்சும் விளங்குதா பிளேசியமா? எப்ப சொன்னா? இந்த சகை எப்ப சொன்னா? என்றைக்கு ரட்சிப்பு இந்த வீட்டிற்கு வந்ததுன்னு இயேசு தன்னுடைய வாய்களினால் கூறினாரோ அந்த ஸ்பாட்ல சடன்லியா இவன் சொல்றான், அநியாயமாய் யாரிடத்திலும் வாங்கினது உண்டானால் 4 மடங்காக திரும்ப கொடுக்கிறேன். என் ஆஸ்திகளை விற்று பாதி ஏழைகளுக்கும் மீதி தரித்திரர்களுக்கும். 3 காரியத்தை சொல்லுகிறான். இது எது சொல்ல வச்சது? ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வரி வசூலிக்கிறவன். ஆங்கிலத்தில் கூறப்படுகிற இன்கம் டேக்ஸ் ஆபீசர். ஆயக்காரரும் ஆயக்காரர்களுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாகிய சகையு.
வரி வசூலிப்பவன், இன்கம் டேக்ஸ் ஆபீசர், அவனை ரட்சிப்பு ரியாக்ஷனை உண்டாக்கினது, ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது. அல்லேலூயா. தான் இருக்கிற நிலைகளை விட்டு வேறொரு நிலைக்கு கொண்டு செல்கிறது. அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு. இதுதான் விதிமுறைகளும் வழிமுறைகளும். அதை ஒரு மனிதன் பெறுவானானால் மகாராஜாவின் நகரத்தில் வாழுகிறவர்களைப் போல உங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். கைகளை தட்டுங்க. ஆறுதல் செய்வார். உங்களுக்கு செய்யாம பிற யாருக்கு செய்வார்? ஆமா, ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. அந்த ரட்சிப்பினுடைய ரியாக்ஷன் தான் 3 காரியத்தை செய்ய வைத்தது. முதலாவது நாளத்தனையா கொடுக்கிற, ரெண்டாவது சொல்றான், அடுத்த செகண்ட்ல சொல்றான், என் ஆஸ்திகளை விற்று பாதி சொல்லுங்க ஏழைகளுக்கும் மீதி தரித்திரர்களுக்கும் கொடுக்கிறேன். அல்லேலூயா. தான் இருந்த நிலைகளில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆகினாலே நீங்களும் நானும் வானத்தை நோக்கி பார்க்கணுமா? வானத்தை நோக்கி பார்த்தாலே போதும், ஒரு மகாபரிய ஆறுதலை நீங்களும் நானும் பெற முடியும். பூமியை நீங்கள் நோக்கி பார்த்துட்டீங்கன்னா டென்ஷன் வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும், அழுக வரும், புலம்பல் வரும், தவிப்பு வரும், அங்கே லாய்ப்பு வரும். சொல்லுங்களேன். கல்யாணம்லாம் திருமணமெல்லாம் செய்து பிள்ளை குட்டிகளெல்லாம் பெற்றெடுத்த பிற்பாடு தான் என்ன வருது? கல்யாணமே முடிச்சிருக்க வேண்டாமே அப்படிங்கிற உணர்வு வருது இல்லையா? ஏங்க எவ்வளோ சாப்பிட்ருவோம்? பாப்பா அம்மா சொல்லுங்கள், நான் எவ்வளோ சாப்பிட்ருவேன் ஒரு நாளைக்கு? எல்லாரும் 3 வேளை சாப்பிடுதாங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக 4 வேளைக்கு சாப்பிடுவேன் இல்லையா? ஆனால் இந்த 4 வேளைக்கு சாப்பிடுகிறேன்னா, 4 பொழுது சாப்பிடுகிறேன்னா தோத்திரம். பொண்ணும் போல திருமணம் செய்யாமல் இருந்தேன்னா அம்மா என்ன செஞ்சிருவாங்க? எதையோ முடிஞ்ச வேலைகளை செய்து பொங்கி ஆக்கி வெந்து வேகாமல் என்ன செஞ்சிருவாங்க? குழம்பை தாளித்து கிழித்து வச்சுருப்பாங்க. அப்படி அமட்டி சாப்பிட்டுட்டு என்ன செய்யலாம்? காலரை அப்படி தூக்கி விட்டுட்டு போகலாம். கல்யாணம் என்கிற ஒரு பந்தத்தில், திருமண பந்தத்தில் இணைந்த உடனே பிள்ளை குட்டிகளும் வந்துடுது. குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷத்திலே என்ன செய்கிறாங்க? கிரேப் பாட்டில் வாங்கிட்டு வா, அப்புறம் மதர் மில்க் வாங்கிட்டு வா, பேபி மில்க் வாங்கிட்டு வா, பேம்பர்ஸ் வாங்கிட்டு வா. தோத்திரம். புரியுதா புரியலையா? பேபி சோப்பு வாங்கிட்டு வா, பவுடர் டப்பா வாங்கிட்டு வா. குழந்தைக்கு என்னல்ல தோத்திரம். எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லாம் அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா. அதிகமாகவும் குழந்தை யூரின் போனாலும் பிரச்சனை தான், போகாமல் இருக்கிறதும் பிரச்சனை தான். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ. அல்லேலூயா. மோசன் போனாலும் அதிகமாக போனாலும் வேதனை தான், போகாமல் இருந்தாலும் வேதனை. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ. 4 வேளை சாப்பாடு அம்மாட்ட அமட்டி சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியவன் இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? தோத்திரம். ஏன் மிளகு வாங்கிட்டு வா, ஏன் சீரகம் வாங்கிட்டு வா, ஏன் வத்தல் வாங்கிட்டு வா, ஏன் புளி வாங்கிட்டு வா, ஏன் கடுகு வாங்கிட்டு வா, பருப்பு இல்லை பருப்பு வாங்கிட்டு வா, துணி சோப்பு வாங்கிட்டு வா, பாத்திரம் விளக்குற சோப்பு வாங்கிட்டு வா. தோத்திரம். எங்கிட்ட வந்துக்கிட்டு இருக்க? முட்டை முடிஞ்ச 5 முட்டையும் வாங்கிட்டு வா. 4 வேளை சாப்பாட்டை அமட்டிட்டு எங்கே சாப்பிட்ருக்கலாம்? அம்மா வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்ருக்கலாம். ஒரு திருமண பந்தம் என்பது இவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக்கி விடுகிறது. அல்லேலூயா. புரியுதுங்களா புரியலையா? தோத்திரம். தெரியாமல் என்ன செஞ்சிட்டேன்? உன்னை தொட்டு தாலி கட்டிட்டேன். தாலி கட்டின பாவத்திற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஃபீவர் இருந்தாலும் ஓடத்தான் வேண்டியிருக்கு. வயிற்று ஸ்மோக்கு பெயின் இருந்தாலும் ஹெட் பெயின் இருந்தாலும் ஓடத்தான் வேண்டியிருக்கு. எங்கே? வேலைக்கு. உடனே கேட்பாங்க, மண்ணை சாப்பிடவா? பிள்ளைகளுக்கெல்லாம் இனத்தை கொடுக்க. அம்மாவை அமட்டி 4 வேளை சாப்பாடு சாப்பிட்டு என்ன செஞ்சுருக்கலாம்? காலர் தூக்கி விட்டுட்டு இருந்திருக்கலாம். அப்படிங்கிற நினப்பு எப்போ வருது தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து பேர குழந்தைகளை பார்க்க வேண்டிய நேரத்தில் நமக்கு வருது. விளங்குதா விளங்கலையா? எது விளங்குதா? தோத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளை, ரட்சிப்பு என்பது ஒரு ரியாக்ஷன், ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறது. அல்லேலூயா. 4 தலைமுறைகளை உங்களுக்கு சுட்டி காண்பித்தோம். ஆமாம், சுடலமுத்து, அப்புறம் சிவபெருமாளையா, அப்புறம் ஜெயபால், அப்புறம் சிபின், சபரிமுத்து, பீட்டர்,
இம்மானுவேல் பிரவீன்ராஜ். ஆமா, தலைமுறைகளை காண வைக்குமா ரட்சிப்பு. அல்லேலூயா. ஏன் இந்த தலைமுறைகளை காண வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரட்சிப்பு 1 வந்து கொண்டிருக்கிறது? மகாராஜாவின் நகரில் வசிக்கிறவர்கள் ஆறுதல் பெற வேண்டுமே. அல்லேலூயா. மகாராஜாவின் நகரத்தில் வசிக்கிறவர்கள் ஆறுதல் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பை அவசியம் நீங்கள் அடைய வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு என்னோடு கர்த்தர் தீர்க்கமாய் பேசிக்கொண்டு இன்னொரு வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். 11வது வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யுமா? ஓடி போகும். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சியும் என்ன செய்வார்களா? சந்தோஷமும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகுமா? அல்லேலூயா. யாரை விட்டு? அந்த ரட்சிப்பை 15 ஆக தலைமுறை தலைமுறையாக பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் என்ன செய்வார்களா? வேதம் சொல்லுகிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் அடைவார்கள். எவைகளின் வழியாக? ரட்சிப்பின் வழியாக. சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும் என்று சொன்னால் மகாராஜாவின் நகரத்தில் வசிக்கிறவர்கள் அவர்கள் ஆறுதல் அடைந்தே தீருவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால நீங்களும் நானும் அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் முடிவுரைவியாக உங்களுக்கு இதை சொல்லி முடிக்க விரும்புகிறார். சோத்திரம். ஆகினாலே சோத்திரம், இப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நீங்கள் அகமகிழ்ந்து கலிகூற வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு இந்த ரட்சிப்பை மட்டும் முக்கியப்படுத்தி ஆவியானவர் காட்டியிருக்கிறார். அதற்கப்புறம் ஒரு பகுதிக்குள்ள உங்களை அழைத்து செல்ல ஆண்டவரால் உந்தப்படுகிறேன். என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆறுதலை பெறக்கூடாதபடிக்கு சில இடையூறுகள் மனுக்குள்ள ஜனங்களிடத்தில் வருகிறது. அதை நீங்க 1-2 வசனத்தை நான் வாசித்து காட்டுகிறேன். 13ஆம் வசனம் சொல்லுகிறது. 13ஆம் வசனம். இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாய் இருக்கிற போது நீ அவனுடைய உக்கிரகத்திற்கு நித்தம் இடைவிடாமல் பயப்பட இருக்கிறது என்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரகமே எங்கே? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரகமே எங்கே? அல்லேலூயா. நீ ஏன் நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? அல்லேலூயா. இடுக்கண் செய்கிறவர்களை கண்டு நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. உங்களுக்கு ஆறுதலை பெற்று கொள்ளுவாங்களே, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடைந்து கொள்ளுவாங்களே, சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போவும் என்பார்களே. ஆகினாலே இவர்களை அவைகளை பெறக்கூட விடக்கூடாது என்று உங்களுக்கு இடுக்கண் செய்கிறவர்கள் ஏராளமாக இருப்பாங்க. விளங்குதா? விளங்கலையா? இடையூறு செய்கிறவங்க தான் இடுக்கண் செய்கிறவங்க. ஆமாம். நம்ம நடந்து போகிற பொழுது பிள்ளைங்க வீட்டில் படுத்திருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தந்தரையில் படுத்திருக்கிறாங்க, திடீர்னு தூக்கத்தில் கையெடுத்து போடுறாங்க, சும்மா இயல்பாக போடுறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? நடந்து போகிறோம். அந்த கை எங்கே வருது? காலுக்குள்ள வந்தோடனே அவன் தூக்கத்தில் எடுத்து போடுகிற அந்த கை நமக்கு நடந்து செல்லுகிற நமக்கு இடையூறாயிருப்பதினாலே நம்ம என்ன செய்கிறோம்? குப்புற விழுகிறோம், நம்ம மல்லாக்க விழுந்து கிடக்கிறோம். மல்லாக்க விழுந்தா தலையில் அடி, குப்புற விழுந்தா மூக்கில் அடி. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்க. மூக்கில் அடி வட்டா சொல்லுங்க, செத்து போவாங்க. மல்லாக்க விழுந்து தலையில் அடிபட்டாலும் செத்து போவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விளங்குதா? வேணும்னா கையை தூக்கி போட்டாமே, தூக்கத்தில் தூக்கி போட்டது இவ்வளவு ஒரு இடுக்கண்கள் இடையூறுகளாய் மாறிவிடுகிறது. மரித்து போய் விடுவதற்கு ஏதுவாய் காணப்பட்டு விடுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இடுக்கம் செய்கிறவர்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய நிலைகளிலே சோத்திரம் நீங்கள் பயணிக்கிற உங்களுக்கு இடையூறாக இடுக்கண்கள் செய்யும்படி இடையூறாக பல தடைகள் வரலாம். வேதனைகள், சோதனைகள்,
உங்களை தடையாக வந்து துன்பப்படுத்தி வரலாம், துன்புறுத்தி விடலாம். அல்லேலூயா. ஆகையினால தான் ஒரு மனிதன் பாடுறாரு, ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே, நெருங்கி வரும் பாவங்களை அல்லது பாரங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே என்று பாடுகிறார். அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளமும் உண்டு, மிதித்திடுவாய் அவைகளை தாண்டிடுவாய், மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே. அல்லேலூயா. ஐ டோன்ட் கேர் எவ்ரிதிங், எதையுமே கண்டுக்கிடக்கூடாது, ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை கண்டு அஞ்சி நிற்கவோ கலங்கி நிற்கவோ சோர்ந்து நிற்கவோ கூடாது. இடுக்கம் செய்கிறவர்களை கண்டு, இடைஞ்சல் பண்ணுகிறவர்களை கண்டு நீங்க சோர்ந்தே போகக்கூடாது. தோத்திரம். இன்னைக்கு காலையில் இந்த உபவாச ஜெபத்தில் கூட்டத்தில் கூட நான் வந்து நிற்பேன், முன்னின்று நடத்துவேன், மெசேஜ் கொடுப்பங்கிறது கடுகுல 4 பாகத்தில் ஒரு பகுதி கூட நான் நினைக்கவே இல்லை. அவ்வளவு சூழ்நிலை இன்னைக்கு. ஆனால் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதுமே எதிராளி எப்பவுமே நம்மளை விழத்தள்ளணும், வீழ்த்தி விடணும், நசிக்கிறணும், அல்லேலூயா, அழிச்சு விடணும், நொறுக்கிடும் தான் எண்ணுவான். ஆனால் அவைகளிலிருந்து நிலைநிற்க பண்ணுகிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. ஆகையினால இடுக்கல் செய்கிறவர்களை கண்டு, இடைஞ்சல் பண்ணுகிறவர்களை கண்டு நீங்கள் பயப்படவே கூடாது. அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 18. அவள் பெற்ற புத்திரர்கள் எல்லாரும் அவளை நடத்துவார், ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவனை கை கொடுத்து அழைப்பார், ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. உங்களை இடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற நேரங்களில் கை கொடுத்து தூக்கி விடுவார், ஒருவர் இருக்க மாட்டாங்க. அப்படிதானே இல்லையா? இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. பாடுறது, வொர்ஷிப் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது ஒரு ஊழியக்காரனுக்குள்ள யாருன்னா கர்த்தருடைய ஆவியானவர். அவர் இல்லாமல் ஒன்றும் என்ன செய்ய முடியாது. அதனால தான் ஒரு மனிதன் பாடுறாரு, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அல்லேலூயா. அவர் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாதுங்க. ஆமாம், வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்களா, இடுக்கன் பண்ணுறாங்களா, பயப்படாதீங்க, உங்களை தூக்கி விட ஒருவரும் வரமாட்டாங்க, அஞ்சாதீங்க. அல்லேலூயா. வரமாட்டாங்க. ஏன் விழுந்து கிடக்கிற, ஏன் சோர்ந்து கிடக்கிற? அல்லேலூயா. குடித்தாயா, குளித்தாயா, புசித்தாயா, கேட்பதற்கே யாரும் இல்லைங்க. சொல்லுங்க, குளித்தாயா, குடித்தாயா, சொல்லுங்க, குளித்தாயா, குடித்தாயா, புசித்தாயான்னு கேட்பதற்கு கூட ஆட்கள் இல்லை. கையிலாக கொடுப்பதற்கு அல்ல, கை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை. பயப்படாதிருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 19. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது, உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? பால் கடிப்புக்கும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன, யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? அல்லேலூயா. எல்லாம் வந்தது, ஆனால் யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வோம்னா, ஆமென், ஸ்தோத்திரம், மகாராஜாவின் நகரத்தில் இருக்கிற கிங் ஆஃப் கிங் என்கிற ராஜாதி ராஜாவை கொண்டு உனக்கு நான் என்ன செய்வேன்? ஆறுதல் செய்வேன். கிங் ஆஃப் கிங்னா யாரு? ராஜாதி ராஜான்னு அர்த்தம். அந்த ராஜாதி ராஜான யாரு? அவர்தான் அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். அவரால் அன்றி உங்களுக்கு ஆறுதல் இல்லை. அவரால் அன்றி உங்களுக்கு அமைதி இல்லை. அவரால் அன்றி உங்களுக்கு நிம்மதி இல்லை. அல்லேலூயா. ஆகினாலே அவருடைய ரட்சிப்பை சார்ந்து, அவருடைய உடன்படிக்கையை சார்ந்து, அவருடைய அபிஷேகத்தை சார்ந்து, அவருடைய கிருபை வரங்களை சார்ந்து அவருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து வாழ்வதற்கு தேவன் உங்களை அன்போடு அழைக்கிறார்.
சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவர் அன்போடு உங்களை அழைக்கிறார். இனி ஒரு 3 பகுதி வேகமாக வாசித்து முடிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். ஒரு 3 பகுதி ஆகியனால ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஆறுதலை பெறுவதற்கு நீங்கள் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பில் நிலைத்து இருக்கணும், தலைமுறை தலைமுறையாக இந்த ரட்சிப்பு பரவி இருக்கணும். அதில் இடைஞ்சல் வரலாம், இடுக்கண் வரலாம், அதெல்லாம் ஆமாம் கண்டு கொள்ளவே கூடாது. அப்படி தாண்டி போய் கொண்டே இருக்கணும். ஆகியனால வேகமாக ஒரு 3 வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 3 வசனம். முதலாவது வசனத்தை வாசிங்க. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிறாரு. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் என்ன செய்யுங்க? ஆமாம், நீங்கள் எனக்கு செவி கொடுங்க அப்படிங்கிறாரு. இடுக்கம் பண்ணுறவங்களை பார்க்காதீங்க, நெருக்கப்படுத்துகிறவங்களை யோசிக்காதீங்க. ஏன்பா இவங்க நெருக்கப்படுத்துதாங்க, இடுக்கம் செய்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறீங்க? சுஜி என்ன முடிவெடுத்திருக்கீங்க? நான் நீதியாய் வாழணும், நியாயத்தோடு வாழணும். அல்லேலூயா. நான் நீதியாக வாழணுங்க. யாரும் எந்தாலையும் வாழ்ந்துட்டு போகிறாங்க. நான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனா, உண்மையான ஒரு கிறிஸ்தவளா? சில நேரம் சொல்லுவாங்க, அவங்க என்ன ஜெபிக்கவா செய்தாங்க, அவங்க என்ன பாட்டு பாடவா செய்தாங்க, அவங்க என்ன ஆராதிக்கவா செய்கிறாங்க, அவங்க என்ன உபதேசத்தை கேட்கவா செய்கிறாங்க, அவங்க என்ன சத்தியத்தின் உபதேசத்தின்படி நடக்கவா செய்கிறாங்க, அவங்க அதனுடைய பலனை அனுபவிக்கவா செய்கிறாங்க? நோ நோ நோ. நம்ம அதை என்ன செய்யக்கூடாது, கம்பேர் பண்ணவே கூடாது. நீங்கள் நீதியோடு வாழணுமா, நியாயத்தோடு இருக்கணுமா, நித்திய மகிழ்ச்சி அடைந்து ஆமென் வாழணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியை தேடுகிறவர்களே. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை தேடு ஆமென் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் அப்படிங்கிறாரு. நீங்க யாரு? வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும், நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆமா, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாய் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை என்ன செய்தேன்? பெருக பண்ணினது உண்மையானால் உங்களையும் நான் ஆறுதல் செய்து பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமாம், தகப்பனாகிய ஆபிரகாமும் தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்க. அங்க என்ன இருக்குது? நோக்கி பார்த்தா 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் சொல்லுகிறாரு. வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 12:1 சொல்லுகிறது. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இங்க பாருங்க, இதுதான் ஆண்டவர் சொல்றது. நீ புறப்பட்டு போ. எங்க? நான் காண்பிக்கும் தேசத்திற்கு. நீ புறப்பட்டு போகிறதற்கு முன்பதாக சொல்றாரு சொல்றாரு. திரும்ப அதை ரீப்ளை பண்ணுங்க. முதல் சொல்றாரு உன் இனத்தையும் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது 3 காரியம் வரும். முதலாவது உன் ஜனம், ரெண்டாவது உன் இனம், மூன்றாவது உன் தகப்பன் வீட்டையும் விட்டு. ஆமா, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும். பார்த்தீங்களா? 3 காரியங்கள். தேசம், இனம், தகப்பன் வீடு. இந்த 3ஐயும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னோட நீங்க என்ன, நான் என்ன செய்யணும்? போயிடணும். போனீங்கன்னா வேற என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லுங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நீ அப்பொழுது ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கன் வழியாக சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன் தாயாகிய சாராளையும் நோக்கி பாரு. எவ்வளவாய் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை எவ்வளவாய் பெருக பண்ணினேன், அழைத்தவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. அப்படி இருக்க உன்னை நான் ஆறுதல் செய்து பெருக பண்ணாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. ஆமா. ஆகையினால நீங்கள் ஆறுதல் அடைந்து பெருக்கத்தோடு வாழ வேண்டுமானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, முதலாவது தேசத்தை விடணும், ரெண்டாவது இனத்தை விடணும், மூணாவது தகப்பன் வீட்டை விடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
எனக்கெல்லாம் எங்கள் ஊரை விட்டு வர்றதுக்கு விருப்பமே இல்லை தம்பி. ஆமாம், விருப்பமே இல்லை. கடந்த நாட்களில் வீரவநல்லூர் என்கிற ஒரு பகுதியில் நாங்கள் கடந்து சென்றிருந்தோம். அங்கே ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஐயா மெட்ராஸுக்கு நாங்கள் ஒரு 10 நாள் 10 days மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தோம். 10 நாளும் ரொம்ப நெருக்கத்திற்குள்ளே தான் இருந்தோம். எப்போ நம்ம வீரவநல்லூர் வரப்போகுது, நம்ம வீரவநல்லூரில் உள்ள டீ கடையில் போய் டீ சாப்பிட போகிறோம், டிஃபன் சாப்பிட போகிறோம், நம்ம வீட்டில் அறுசுவை உணவை சமைத்து புசிக்க போகிறோம், சுதந்திரமாக சுகாதாரமாக நம்ம ஊரில் போய் எப்போ என்ஜாய் பண்ண போகிறோம்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாராம். தோத்திரம் விலங்குதா விலங்குலையா? அவங்கவங்க ஊர் அவங்கவங்களுக்கு பெருமை, அவங்கவங்க தாய் தப்ப அண்ணன் தம்பி அவங்கவங்களுக்கு பெருமை. அப்படிதானே இல்லையா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கவங்க தாய் தகப்பனும் அவங்கவங்க அண்ணன் தம்பி பெருமையும் கிடையாது, சிறுமை தான். அல்லேலூயா. ஆமாம், தன் கை தனக்கு உதவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், அல்லேலூயா. அல்லேலூயா. ஊர் சொல்லலை, தாலுகா, நாங்குநேரி தாலுகாவுக்குள்ளே ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறார். வயல் நிலம், தென்னந்தோப்பு, மாங்கன்று, தேங்கன்று, ஐயோ வாழைக்கன்று, எல்லா கண்ணும் வச்சு அவருக்கு 2 கண்ணு இருக்குது. ஆமாம், அவங்க மனைவிக்கு 2 கண்ணு, எல்லாருக்கும் கண்ணு. ஆனால் சொல்லுவாங்க, பிள்ளைகள் அப்பா அம்மா பார்த்து 1 கண்ணு வச்சு என்ன செய்யுங்க பார்க்குறீங்க சொல்லுவாங்களா, சொல்லலையா? அதுபோல் ஒரே ஒரு சகோதரியை அந்த தாயும் தகப்பனும் 1 கண்ணு வச்சு பார்க்குறாங்க. அல்லேலூயா. தென்னந்தோப்பு இருக்குது, மாங்கன்று தேங்கன்று எல்லாம் இருக்குங்க, சொத்து சுகம் குவியலாக இருக்குது. ஆனால் அந்த பிள்ளை ஒருவேளை ஆகாரத்திற்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவைகள் அனைத்தும் இருந்து என்ன பிரயோஜனம்? தன் கைதான் தனக்கு உதவும். அந்த 2 கண்களையும் வைத்து ஒரு விதமான கண்ணா பார்க்கிறவங்க தான் பெற்றோர்கள் இல்லையா? அவங்களுடைய சம்பத்து, அவங்களுடைய ஐஸ்வர்யம், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற யாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஆமாம், நோ யூஸ் அப்படிம்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகினாலே கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்க, இனத்தை நோக்கி பாராத, ஜனத்தை நோக்கி பாராத, தேசத்தை நோக்கி பாராத, உன் தாயின் தகப்பனையும் கூட நீ நோக்கி பாராத. நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போனன்னா, ஆமீன் ஆமீன், ஆண்டவர் சொல்றாரு, பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ஆமீன் ஸ்தோத்திரம், பூமியையும் பூமிக்குள்ளவர்களையும் நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா வெட்கத்தை அடைவீர்கள். அல்லேலூயா. ஆகையினால் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாரு. ஒருவனாயிருந்து அவனை அழைத்துத்தான் அவனை ஆசீர்வதித்தேன், பேரை பெருமைப்படுத்தினான். அல்லேலூயா. அப்படி இருக்க சீயோனுக்கு ஆறுதல் செய்யாமல் இருப்பது எப்படி? ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. வேகமாய் அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிக்கட்டும். 4வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வார்த்தைகளை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களில் சொல்றாரு, ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. ஆமா, ஜாதியாரே என் வார்த்தைகளை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். அதான் சொல்ற, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வார்த்தைகளின் உறுப்புகள் கூட ஒளிந்து போவதில்லை. அதனால சொல்றாரு, ஆமீன் சொல்றாரு, என்னிலிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்கலாமா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்னொரு வசனத்தை, ஒரே ஒரு வசனம். ஆமீன் ஸ்தோத்திரம். 7வது வசனம், நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஆமா, இடியே இடிச்சாலும் மழையே பெஞ்சாலும் கொரட்டை விட்டு தூங்குகிற குடும்பம் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? தடபடமுடம் டம் டும். இங்க காலையில் எழுந்தவன பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, பாமா கிட்ட வாமா. பாமா கிட்ட வருவாங்க, என்ன மாமா அப்படின்ட்டு வருவா. பாமா கிட்ட வாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க. இவங்க பாமா போய் சொல்லுவாங்க, என்ன மாமா. அல்லேலூயா. மாமா சொல்லுவாங்க,
நைட்டு என்ன மழை பெஞ்சது பார்த்தியாம்மா, இடி மின்னலை பார்த்தியா? அப்போ பாமா சொல்லுவா, எனக்கு தெரியவே தெரியாது, நல்ல நானும் உங்கள் மகனும் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படித்தான் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். விழிப்புணர்வு அடைய வேண்டியவர்கள், அல்லேலூயா, விழிப்புணர்வோடு வாழ வேண்டியவர்கள். இன்றைக்கு நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், அப்படி நீங்களும் நானும் வாழுவோமானால் எப்படி கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்ய முடியும்? சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்ய வேண்டுமானால் கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். அத ஸ்டக் பண்ணி வைங்க. ஆகையினாலே கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லுகிறார். பிரசங்க வாக்கியத்தில் சொல்லுகிற பொழுது சொல்றாரு, அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேன் போலவும் அதன் அவாந்திரத்தை சொல்றாரு, அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அல்லேலூயா. ஆமாம், அங்கே சொல்றாரு, வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தை போலவும் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல என்ன செய்வாராம்? மாற்றுவாராம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டமும் கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாற்றுவாராம். எதை? அதில் இருக்கிற பாலான ஸ்தலங்களை. இன்றைக்கு தேவ சன்னிதானத்தில் நீங்கள் கேட்பீங்களா? சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் உங்களுக்கு எனக்கு ஆறுதல் செய்யாமல் எப்படி இருப்பாருங்க? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது விளங்கினதுன்னு எனக்கு தெரியல. விளங்கியிருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சத்தம் இப்போ கூடியிருக்கும், ஆண்டவரே எனக்கு ஆறுதல் செய்யும். சீயோன் என்பது அது மகாராஜாவின் நகரம், அது ஒரு பெரிய சிட்டி. அந்த சிட்டியில் வாழுகிற அனைத்து ஜனங்களுக்கும் கர்த்தர் ஆறுதல் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு சில விதிமுறைகளும் வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கையாளுவோர் அதனுடைய ஆறுதலை பெறுவார்களாம். நீங்களும் நானும் அதை கையாளுவோமானால் நமக்கும் ஆறுதலை பெற கூடும் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 கைகளை முடிந்தவள் உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாலான ஸ்தலங்களை தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேன் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதி கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதி கீத சத்தமும் அதில் என்ன செய்யுமா? உண்டாயிருக்கும். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, அந்த துதி கீத சத்தம் ஆண்டவரே எங்களுக்குள் உண்டாயிருக்கும்படி எங்களை சமர்ப்பணம் செய்கிற எல்லார் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ, ஆவியானவரின் காலமல்லோ. எல்லாரும் சொல்லுங்களேன், இது எழுப்புதலின் நேரமல்லோ, ஆவியானவரின் காலமல்லோ. எக்காலம் ஓதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஓதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, ஆவியானவரின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, ஆவியானவரின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை. தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எங்க வருவாங்களாம்? ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். அங்கதாங்க சமாதானம், அங்கதான் சந்தோஷம், அங்கதான் நிம்மதி, அங்கதான் அமைதி, அங்கதான் ஆறுதல்.
அது சியோனிலே வேதம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. அந்த ஆறுதலை தருகிற தேவ சமூகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், நாம் செய்ய வேண்டியவைகளை செய்து நாம் ஆறுதலை பெற்று அவரோடு மகிழ்ந்து கலிகூர்ந்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரமோடு பேசினபடி நான் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிறைவு ஜெபத்தை அருமையான ராஜாமணி அண்ணன் வந்து ஜெபிப்பார்கள். பிரைஸ்.